கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களை நான் நேரில் பார்க்க முடியலைனாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு என்னை சந்திக்க வைக்கிறத நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், ஒரே அடியா ஆண்டவர் உயர்த்துவாரானா உயர்த்துவார் தான். ஆனால் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறுக மாட்டீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெருகுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை இடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு. உனக்கு செழிப்பு எங்க இருக்குன்னு கேட்டா அவரை நம்புறதுல தான் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு உயர்வு வரும். எப்படி சொல்ல வருகிறேன்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான்னு ஈசாக்கை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. அவன் வர வர அப்படின்னா என்னது? ஒவ்வொரு நாளும் இவனுக்கு உயர்வு வந்து வந்து இவன் ஒரே அடியா உயரலை, ஒவ்வொரு நாளும் உயர்ந்தான். நாளுக்கு நாள் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு இருக்குது. இன்னைக்கு ஒரே அடியா உயர்வுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பைபிளில் உள்ள சில தேவ மனிதர்களையே கர்த்தர் ஒவ்வொரு நாளாக தான் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? ஒரே அடியா உயர்த்திட்டாருன்னா உன்னை கையில் பிடிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு உயர்வு உண்டு. இன்னைக்கு சொல்லுவாங்க, இந்த நாள் எப்படி போக போதோ எனக்கு தெரியல, இந்த 30 நாள் எப்படி போதோ எனக்கு தெரியலன்னு. நான் சொல்ல வரேன், ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பூனை குறுக்க போனால் இந்த நாள் நல்லா இருக்குதுன்னு. உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனேன்னா இந்த நாள் நல்லா இருக்காதுன்னு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பூனை வரட்டு, எலி வரட்டு, எந்த மனுஷன் வேணாலும் வரட்டும், நீ கர்த்தனை நம்புறனா உனக்கு செழிப்பு தானாக வரும், தானாய் உனக்கு வரும். ஈசாக்குக்கு விவசாயத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீரூற்ற காண்பித்துக்கிட்டே இருந்தான். அவன் வெட்டின இடத்துல எல்லாம் தண்ணி வந்துச்சு. தாவீது போன இடத்துல எல்லாம் அவனுக்கு யுத்தத்தில் ஜெயம் வந்தது. இன்னைக்கு சொல்ல வர, உன் வேலையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு உயர்வு வரட்டும், ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தில் உயர்வு வரட்டும், ஒவ்வொரு நாளும் உன் பிரெயின் மந்தமாக இருந்துச்சுன்னா, ஷார்ப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா உயர்வு வரட்டும். கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பாய். திரும்பவும் சொல்கிறேன், நான் இன்னைக்கு செழித்து இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறதுனால வர்ற ஆசீர்வாதம். அதனால் தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ வளருவ, குறுக மாட்ட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல எல்லாம் குறுகி இருக்கிறார்களோ, எந்த இடத்துல எல்லாம் வளர முடியலன்னு நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.